Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணி அந்த பெல் ஐகானையும் click பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பன்னீர் டிக்கா பண்றதுக்காக நான் 1 கப் அளவு தயிர் நல்லா கட்டியான தயிர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரெயினர்ல போட்டு வெச்சிட்டேன். அப்போ அதோட தண்ணி எல்லாம் வந்து ஒத்திட்டு இது வந்து நல்லா கட்டியா நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அதுல 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா நான் ஆட் பண்றேன். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இத நல்லா வந்து நம்ம mix பண்ணி வெச்சிரலாம். இதான் நம்ம பன்னீர் டிக்காக்கான மசாலா. சோ நல்லா வந்து திக்கா தயிர் நம்ம எடுக்கும்போது நல்ல திக்கான மசாலா வந்து கிடைக்கும். கண்டிப்பா தயிர்ல வந்து தண்ணியா இருந்துச்சுனா அந்த மசாலா வந்து நம்ம பன்னீர்லயும் அந்த கேப்சிகம்லயும் பிடிக்காது. அதனால நல்ல கட்டியான தயிரா வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நான் இங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கியூபா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அடுத்ததா ஒரு ரெட் கலர் கேப்சிகம், ஒரு yellow கலர் கேப்சிகம், ஒரு green கலர் கேப்சிகமும் வந்து கியூபா வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி இருக்கிற மசாலால வந்து ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா நான் இங்க ஒரு 400 கிராம் அளவு பன்னீர் எடுத்து கியூபா வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு மீடியம் சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாமே ஒட்டுக்க ஆட் பண்ணியாச்சு. இத வந்து நல்லா வந்து நம்ம அந்த மசாலாவோட mix பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் மெதுவா வந்து mix பண்ணனும். என்னன்னா அந்த பன்னீர் வந்து உடைஞ்சு போயிர கூடாது. அப்பதான் நம்ம ஸ்கியூவர்ஸ்ல வந்து நம்ம குத்துறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ நம்ம வந்துட்டு ரொம்ப மெதுவா வந்து கை வச்சு நல்லா மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி வந்து mix பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இது நல்லா மசாலாவோட mix ஆயிருச்சு. இத வந்து ஒரு 4 hours கிட்ட நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். மினிமம் ஒரு 1 hour வரைக்குமாவது நீங்க இத ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். சோ வெளில எடுத்த அப்புறமா நான் இதல 1 டீஸ்பூன் அளவு ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியும் நான் இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இன்னைக்கு வந்து பேம்பூ ஸ்கியூவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறேன் டிக்கா பண்றதுக்காக. அதனால நான் இத ஒரு 1/2 hour முன்னாடியே தண்ணில வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சிட்டேன். எதுக்காகனா நம்ம OTGல வைக்கும்போது இந்த ஸ்கியூவர் வந்து பர்ன் ஆகாம இருக்குிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். சோ அடுத்ததா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதுல பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். திருப்பியும் மசாலா ஒரு டைம் நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க. பன்னீர் உடைக்காம mix பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்கியூவர்ஸ்ல வந்துட்டு நம்ம இத எல்லாத்தையுமே வந்து குத்தி கொடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி லைனா வந்து நம்ம இத வந்து குத்திரலாம் இந்த ஸ்கியூவர்ஸ்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இத வந்து கலர் கேப்சிகம்ல தான் பண்ணனும் இல்ல. பச்சை கலர் கேப்சிகம் மட்டும் தான் இருக்குனா அதுல கூட பண்ணலாம். நல்ல டேஸ்டியா தான் இருக்கும். நான் வந்து கலர்ஃபுல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 3 கலர் கேப்சிகம் வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ்ல நம்ம ஃபுல்லா குத்தியாச்சு. அடுத்ததா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வெச்சோல பேக்கிங் பேப்பர் போட்டு பேக்கிங் ட்ரேல இத வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ண அப்புறமா ஓவன் வந்து எப்படி இப்போ ப்ரீஹீட் பண்றதுன்னு வந்து சொல்றேன். சோ ஓவன் வந்து பாத்தீங்கன்னா 10 minutes நம்ம ப்ரீஹீட் பண்ண போறோம். டபுள் ராடும் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 230 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து இன்னைக்கு ப்ரீஹீட் பண்ண போறோம். சேம் 230 டிகிரி செல்சியஸ்ல தான் நம்ம இன்னைக்கு பேக்கும் பண்ணி எடுக்க போறோம். ரெண்டு ராடும் வந்து ஆன் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளோட ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆயிருச்சு. சோ அகைன் வந்து நம்ம பேக் பண்றதுக்காக 15 minutes நான் டைமர் மட்டும் மாத்துறேன். மத்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து சேம் செட்டிங்ஸ் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பன்னீர் டிக்கா வந்து உள்ள வச்சிரலாம். உள்ள வச்சு 15 minutes அது நல்லா பேக் ஆகட்டும். இப்போ 15 minutes நம்ம டிக்கா வந்து சூப்பரா பேக் ஆயிருச்சு. இத இனி ஒரு 10 minutes கூட நம்ம வந்து பிராயில் பண்ண போறோம். அதாவது அந்த டிக்கா மேல வந்து அந்த Black கலர் லேயர் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகணும். அப்பதான் டிக்கா டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாப்பிடுறதுக்கு. சோ அதுக்காக மேல் ரேக்ல நான் எடுத்து வச்சிட்டேன். அப்பதான் வந்து அது பிராயில் ஆகும். அதுக்காக மேல் ரேக்ல வச்சாச்சு. அது ஒரு 10 minutes வெச்ச அப்புறமா நம்ம இத திருப்பி வந்து வெளியில எடுத்துறலாம். இப்போ நான் வச்சு ஒரு 10 minutes ஆச்சு பாருங்க. நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணா சர்வ் பண்ணலாம். வெறும் மின்ட் சட்னி போட்டு வச்சுட்டு ஸ்டார்டரா சர்வ் பண்ணலாம். இல்லனா நம்ம நான் பட்டர் நான் அப்புறம் பட்டர் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு சைடு டிஷ்ஷா சாப்பிடலாம். இல்ல ரைஸ் கூட இருக்கு அது கூட சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். புலாவ் மாதிரி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்க எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்றேன். Until then take care. Bye bye. Thank you.